Example 3. From the given figure, find all trigonometrical ratios of angle B அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். ஏபிசி அப்படின்ற ஒரு ரைட் ஆங்கிள் ஒன்று வரைகிறோம். அந்த ரைட் ஆங்கிளில் ஏ தான் நம்மளுக்கு என்னவா கொடுத்துட்றோம், 90 டிகிரியாக கொடுக்குறோம். அப்போது இங்கே பின்றது தீட்டா கிடைக்கலாம், இல்லை சின்றது தீட்டா கிடைக்கலாம். ஆனால் இங்கே ஆங்கிள் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆங்கிள் வந்து பியில் நம்ம அங்கே தீட்டான்னு மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது இது வந்து 40 டிகிரின்னு 40 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏபியோட வேல்யூ பிசி வந்து எவ்வளவு 41 அப்படின்றது அவங்களே கொடுத்துட்றாங்க. தென் 9ன்றது ஏசியில் இருக்கிற வேல்யூ அதுவும் அவங்களே கொடுத்துட்றாங்க. அப்படி 3 வேல்யூஸும் அந்த 90 டிகிரியில் 3 சைட்ஸோட வேல்யூஸும் அவங்களே கொடுத்துட்டு தீட்டா வந்து ஆங்கிள் பியில் வச்சுக்கிட்டு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்மளுடைய சைன் அப்படின்றதுக்கு என்ன கான்செப்ட் வரும், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினஸ் இல்லைங்களா. அந்த ஆப்போசிட் தீட்டாக்கு இது ஆப்போசிட் சைடு, இது என்னது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எப்போயுமே ஹைபாட்டினஸாக வரும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட்லையும் அட்ஜசன்ட்டில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடாகவும் நம்ம எப்போயுமே கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ சைன் பி அப்படின்னு சொல்லும்போது பியில் நம்ம தீட்டாவை மென்ஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினஸ் இங்கே பார்க்குறோம். அப்போ 9/41 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்குறாங்க, காஸ் பின்னு கேட்குறாங்க. காசுன்னா என்னது, அட்ஜசன்ட் சைட் பை என்னது ஹைபாட்டினஸ், அதாவது ஏபி பை பிசி, அதுதான் என்னது 40/41 40/41 இல்லைங்களா. இதையும் நம்ம பார்த்துடுறோம். இப்போ அடுத்தது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, tan B அப்படின்னு கேட்குறாங்க. tan Bனா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், என்னது ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினஸ் தான் டேனோட கான்செப்ட் இல்லைங்களா. அப்போ ஏசி பை பிசி, அப்போ ஏசி பை பாருங்கள் tan வந்து என்ன வரும் நம்மளுக்கு ஏபி இல்லைங்களா, சரி ஏபி. அப்போ இங்கே என்ன இருக்கும், tan B வந்து தீட்டாக்கு எது வரும் ஆப்போசிட் சைடு, அதுதான் என்னது நம்மளுக்கு ஏசி, புரியுது இல்லைங்களா. அடுத்தது ஏபி அட்ஜசன்ட் சைடு, அப்போது 9/40 அப்படின்றது அது நம்ம ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட், அதையும் முடிச்சிட்டோம். இப்போது இந்த சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம், கொசிகன் தீட்டான்னு பார்த்தோம், புரியுது இல்லைங்களா. அதேமாரி 1/cos தீட்டா தான் சீக்கன் பின்னு பார்த்தோம். 1/tan B தான் காட் பி அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் டயக்ராமை வச்சு நம்ம எல்லாமே மார்க் பண்ணலாம். கொசிக்கன்னா என்னது, சைனோட ரெசிப்ரோக்கல் இல்லைங்களா. அப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் சொல்லும்போது ஹைபாட்டினஸ் பை ஆப்போசிட்டாக வரும். அப்போ 41/9, அதை 41/9 மென்ஷன் பண்ணிடலாம். காஸ் பின்னு சொல்லும்போது எதோட ரெசிப்ரோக்கல்னு சொன்னோம், சீக்கட் பிக்கு வந்து காஸ் பியோடது. அப்போ காஸ் பி என்ன இருக்குது, 40/41 காஸ் இருக்குது, அதை அப்படியே ரெசிப்ரோக்கலில் பார்த்தா 41/40 அப்படின்னு போட்டுடுறோம், புரியுது இல்லைங்களா. அடுத்தது 1/tan B தான் காட் பி, அதை தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போது tan Bயோட ரெசிப்ரோக்கல் என்னது 40/9, அதை தான் 40/9 அப்படின்னு நம்ம போட்டு இங்கே போட்டுடுறோம், புரியுது இல்லைங்களா. அப்படி சைன் பிக்கு வந்து 9/41 ஆகும், காஸ் பிக்கு வந்து 40/41 ஆகும், tan Bக்கு வந்து 9/40 போட்டாச்சு. அப்புறம் கொசிக்கன் பிக்கு சைனோட ரெசிப்ரோக்கல் தூக்கி அப்படியே போடுறோம், அப்போ தலையில் அப்படியே மாறி வரும் 41/9 வரும். சீக்கண்ட்டுக்கு இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக அப்படியே 41/40ன்றது வரும். டேனுக்கு என்ன செய்யுது, இதோட ரெசிப்ரோக்கல் தான் காட்டுன்றது ஞாபகம் இருக்கிறதுனால 40/9ன்றது நம்ம இப்படி போட்டுருவோம், புரியுது இல்லைங்களா. இப்படி அழகாக நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அழகாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். புரியலன்னா வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் அழகாக பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி தப்பு இல்லாமல் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.